ஒரு காலத்தில் வலிமை மிக்க மலைகளுக்கும் வளைந்து நெளிந்து செல்லும் ஆறுகளுக்கும் நடுவே எவர்கிரீன் என்ற ஒரு ராஜ்யம் இருந்தது. செழிப்பான காடுகளும் மின்னும் ஏரிகளும் வளமான வயல்களும் நிறைந்த பூமியாக அது இருந்தது. எவர்கிரீனில் ஆல்ட்ரிக் என்ற புத்திசாலித்தனமான மற்றும் நேர்மையான ராஜா ஆட்சி செய்தார். அவருடைய நேர்மை மற்றும் இரக்கத்திற்காக அவரது மக்களால் நேசிக்கப்பட்டார். அவரது ஆட்சியின் கீழ் ராஜ்யம் செழித்தது. அதனால் மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர். ஆனால் ஒரு நாள் எவர்கிரீன் மீது ஒரு இருண்ட நிழல் விழுந்தது. ஒரு பயங்கரமான டிராகன். அது ஒரு புராணக்கதை என்று நீண்ட காலமாக கருதப்பட்டது. அதன் தூக்கத்திலிருந்து வெளிவந்து நிலத்தை பயமுறுத்தத் தொடங்கியது. டிராகனின் அக்கினி மூச்சு பயிர்களை எரித்தது, கிராமங்களை அழித்தது மற்றும் ராஜ்யத்தின் குடிமக்களின் இதயங்களில் பயத்தை ஏற்படுத்தியது. உதவிக்காக ஆசைப்பட்ட மன்னர் ஆல்ட்ரிக் டிராகனை தோற்கடிக்க துணிச்சலான மாவீரர்களையும் மிகவும் திறமையான மந்திரவாதிகளையும் அழைத்தார். பலர் முயற்சித்தனர், ஆனால் எதுவும் வெற்றி பெறவில்லை. நம்பிக்கை இழந்தது போல் இருந்தது. இருப்பினும் ஒரு நாள் திரிஸ்டன் என்ற தாழ்மையான பண்ணை சிறுவன் தனது தைரியத்துடனும் மன உறுதியுடனும் மட்டுமே ஆயுதம் ஏந்தி முன்னேறினான். ஒரு வயதான முனிவரின் வழிகாட்டுதலுடன் டிராகனை எதிர்கொள்ள திரிஸ்டன் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டார். பல சோதனைகள் மற்றும் போர்களுக்குப் பிறகு திரிஸ்டன் இறுதியாக பயங்கரமான மிருகத்துடன் நேருக்கு நேர் நின்றார். விரைவான சிந்தனையுடனும் சிறிது அதிர்ஷ்டத்துடனும் டிராகனின் பலவீனத்தை கண்டறிந்து அதை தோற்கடித்து பேரரசின் அழிவிலிருந்து காப்பாற்றினார். திரிஸ்டன் ஒரு ஹீரோவாக எவர்கிரீனுக்கு திரும்பினார், மேலும் கிங் ஆல்ட்ரிக் அவருக்கு நைட்ஹுட் மற்றும் அவரது மிகவும் நம்பகமான ஆலோசகர்களிடையே ஒரு இடத்தை கொடுத்தார். ராஜ்யத்தில் அமைதி திரும்பியது. எவர்கிரீன் மீண்டும் ஒருமுறை செழித்தது. அவர்கள் அனைவரையும் காப்பாற்றிய துணிச்சலான பண்ணை சிறுவனுக்கு அதன் மக்கள் என்றென்றும் நன்றியுள்ளவர்களாக இருந்தனர்.